நீங்க சரி செய்வதற்காக ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க அர்ப்பணித்து பாருங்க, உங்களுடைய எதிரியை மன்னித்து பாருங்க, உங்களோட சக ஆட்களை மன்னித்து பாருங்க, சக விசுவாசிகளை மன்னித்து பாருங்க, உங்களோடு கூட இருக்கிறவர்களை மன்னித்து பாருங்க. வேலை செய்கிற இடத்துல அதை போல உங்களோட உடன் பிறந்தவர்களை, அதை போல உங்களுடைய கணவனை, மனைவிய, பெற்றோரை, பிள்ளைகளை, மாமியார நீங்க மன்னித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். எல்லாரும் அர்ப்பணிக்க பார்க்கலாம், எல்லாரும் அர்ப்பணிக்க பார்க்கலாம். வாய்களை திறந்து மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே, ஒருவேளை நீங்க மன்னிப்பு கேட்கணும்ன்றவங்க மன்னித்து போயிருக்கலாம், ஒருவேளை மன்னிப்பு கேட்கணும்ன்றவங்க தூர இடத்துல இருக்கலாம். நீங்க இங்க மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி நான் செய்த காரியத்துக்கு என்ன மன்னிங்க, ஆண்டவரே இந்த மாதிரி நான் செயல்பட்ட காரியத்துக்கு மன்னிங்க, அவங்களுக்கு விரோதமாய் பேசின காரியங்களை மன்னிங்க, அவங்களுக்கு நான் மன்னிக்காம இத்தனை நாட்கள் அதுவே நான் மூர்க்கமாய், அதுவே தன்னுடைய பொறாமையாய், அதை போல ஆண்டவரே திமிராய் வைத்திருந்த காரியங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அதுவே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் போன் பண்ணி சொல்லி அவங்களோட நான் சமாதானம் பொருந்துவேன். அதுவே அது எனக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடாது, என்னை மன்னிப்பதற்கு கற்றுக்கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒருவரும் மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நீங்க சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யும் பொழுது, நீங்கள் சீர் செய்ய வேண்டிய காரியங்களை சீர் செய்யும் பொழுது, உங்களுடைய கோட்டையான பாத்திரத்தை நீங்கள் கீழ் பூசும் பொழுது, ஆண்டவர் உங்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் சில சந்தோஷம், சமாதானமான நன்மைகள் நடக்க போகிறது. உங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் மாற போகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து ரீகாபா ஷகரா கதனா அப்படியே ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு இந்த இடது பக்கத்துல பின்பகுதியில புஜத்திற்கு கீழாக ஒரு வேதனையை பார்க்கிற நீ அறிக்கை பண்ணு. நீ சில காரியங்களை மன்னிக்க வேண்டி இருக்கிறது, சில மக்களை மன்னிக்க வேண்டி இருக்கிறது. நீ மன்னிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த பகுதியிலே படுகிற வேதனைகள் இப்பொழுது மறைகிறது. அந்த வேதனை மறைகிறது. ரிசீவ் ஹீலிங் பவர். இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நாட்களாக பராந்தரத்தை போல தோன்றின காரியங்கள் எத்தனை சம்பாதித்தாலும் நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக செலவிடப்பட முடியாத காரியங்கள் நீங்க மன்னிக்காததுனாலதான் எதிரியை மன்னிப்பதற்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர், எதிரியை மன்னித்த ஆண்டவர், அவருக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்த ஆண்டவர். நான் எப்படி மன்னிப்பேன்? என் வாழ்க்கையில ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டாலே எப்படி நான் மன்னிப்பேன்? என் வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கலாம். இன்னைக்கு மன்னிங்க சகோதரி, இன்னைக்கு மன்னிங்க சகோதரனே, உங்களுக்கு பெரிய சமாதானம் வருகிறது. எத்தனையோ நாட்கள் இருதயத்திலே போட்டு வேதனைப்பட்ட அந்த காரியங்கள் மாறுகிறது. ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகள் கடந்து வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய சித்தத்தின்படி வாழ்வே. என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறது ஆண்டவரே, அதுவரை இன்னைக்கு மன்னிக்கிறேன் ஆண்டவரே, இனி நான் மன்னிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கரம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபாலா ஷகரகதனா ரிகதிபலாவா ஷதனசியந்தரா. நீங்க வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் எதையும் விபத்தாய் அனுமதிக்கிறது இல்லை. எல்லாம் கர்த்தருடைய திட்டம் தான் நிறைவேறுகிறது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உன்னை இந்த நேரத்துல, இந்த மாலை பொழுதுல அவருடைய வார்த்தைகள் உன்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பியது உண்மையானால் அது ஒரு மனுஷனால் தடைபட முடியாது. உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக தான் இயேசுவின் வார்த்தை மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீபாலா ஷகரகதனா. துதிங்க. அறிக்கை பண்ண உங்க தீர்மானம் எடுத்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற செங்கோல்கள் உடைகிறது, எரிகோகள் உடைகிறது, நன்மை காணாதபடி வறண்டு போன நிலங்கள் இப்பொழுது தண்ணீர் தடாகங்களாய் மாறுகிறது. நீங்க துதிக்க, நீங்க அவரை போற்ற, நீங்க அவரை மகிமைப்படுத்த, தேவன் ஆசீர்வதிக்கிறார். வாசல்களை திறக்கிறார். அடைந்து
ஷடலகதலமா. ஹalleluya. அப்படியே வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. செவிகளை சீரந்து விட்டி சேவவும் சீதா அர்ப்பணிப்போனே. செவிகளை தீரந்து விட்டி சேவவும் சீதா அர்ப்பணிக்கிறீங்க. இந்த பூமியிலே